ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவுக்கு வந்த ஒரு தலை சிறந்த ஒரு மிஷனரி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் நில். இவர் 1900 இந்த ஆண்டுகளில் பிறந்தார். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவரை குறித்து நம்ம பேசணுன்னா, இது எப்படின்னா, சபை ஊழியங்களை நம்ம செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் இருக்கும். சுவிசேஷ பணியை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பெரிய பெரிய ஸ்தாபனங்களை, பெரிய தலைவர்களை ஒன்று சேர்ப்பதுங்கிறது ஒரு கடினமான காரியம். இதுக்கு திறமையானவங்க, அது ஒரு தனி விஷன் பாருங்கள். எல்லாராலையும் அதை என்ன பண்ண முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது. பெரிய மனிதர்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா, பெரிய மனிதர்கள்னா வசதி படைத்தவர்கள், நிறைய திறன் படைத்தவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். ஆள் பலம், பணபலம், அதிகார பலம், இதெல்லாம் இருக்கிறவங்கள நம்ம ஒன்று சேர்க்கிறோங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவங்க நம்ம பேச்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமானது, நம்மளை பொருட்படுத்துறது. ஆனால் இந்த ஸ்டீஃபன் நில் இதை குறித்த ஒரு இது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் கல்லூரி படிக்கிற காலத்திலேயே அவர் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அங்கே படித்த காலங்களில் அவர் மாணவர்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார். அப்படி அவருக்குள்ள அந்த யூனிட்டி பற்றி, அந்த யூனிட்டியிலேயே வாழ்ந்தனால அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதை குறித்து ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு தாட், எப்படி இதை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்தியாவில் அவர் வந்தார். ஸ்டீஃபன் நில் வந்தார். யார்கிட்ட இருந்தார்னா, எமி கார்மைக்கல் அம்மையார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார். அவங்க இந்திய தேசத்தில் அவங்க மிக அழகாக ஊழியம் செய்திருக்கிறாங்க. தூக்கி வீசப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசிரமங்கள் ஏற்படுத்தினவங்க அவங்க தான். அவங்க திருநெல்வேலியில் ஏரல் பகுதியில் ரொம்ப அழகாக அவங்க ஹாஸ்டல், ஹோம்லாம் கட்டி நிறைய மக்களை வாழ வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் அந்த எமி கார்மைக்கல். அவங்களுடைய தலைமையின் கீழே ஒரு பயிற்சி, அவங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டார். ஊழியத்தை குறித்த இந்தியாவில் அவங்க ட்ரைனிங் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பாஸ்டர். அது மட்டும் சிஎம்எஸ் மிஷன் மூலயமா இந்தியாவுக்கு வந்தார். வந்துட்டு திருநெல்வேலி பகுதியில் அந்த அம்மாவுடைய மினிஸ்ட்ரியை செய்தார் மற்றும் நிறைய ஊழியங்களை செய்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற நாகர்கோவில் பகுதியில் திருவிதாங்கோடு, அதாவது ட்ரிவாங்கூர், அந்த பகுதிகளில் இவர் ஊழியம் செய்திருக்கிறார், நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறார். 20 ஆண்டுகள் இந்த மிஷனரி பணியிலே இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1946 1961 வரையிலையும் இந்த ஸ்டீஃபன் நில்லுங்கிற நல்ல உற்சாகமான ஒரு பணியை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உலக வேர்ல்டு கிறிஸ்டியன் சொசைட்டி இதில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருமனப்பாட்டிற்காக திருச்சபைகள் எல்லாம் யூனிட்டி ஆகிறதுக்கு நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய ஆராய்ச்சிகளை செய்து அதை ஒருமுகப்படுத்தி சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறார். உலக நாடுகள்லாம் போயிட்டு திருச்சபைகளுடைய ஒருமனப்பாட்டை குறித்து அவர் மிக அதிகமாக பேச, யூனிட்டியை ரொம்ப விரும்பினார். அவர் சரீரத்தில் நிறைய பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அவர் கர்த்தருடைய வேலைகளில் எந்த விதத்திலும் என்ன பண்ணல, அவர் விட்டுறவே இல்லை. எல்லாவற்றிலும் அவர் கர்த்தருடைய காரியம்னா அவர் ரொம்ப ஆக்டிவாக, தன்னுடைய பலவீனத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளோ உற்சாகமாக இருந்தார் ஸ்டீஃபன் நில். நீங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்டீஃபன் நில்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த ஊழியங்கள் எத்தனையோ மிக அழகாய் செய்திருக்கார். தலைமுறைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்டீஃபன் நிலை போல நாங்கள் உமக்கென்று பெரிய பணிகளை செய்ய, தேசங்களை, பட்டணங்களை, கிராமங்களை அசைக்கும்படியாய் விசேஷித்த ஞானம், அறிவு, கிருபை ஊற்றப்படுவதாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸ்டீஃபன் நில்லை போல நானும் யூனிட்டி ஏற்படுத்தக்கூட மாறணும் என்று சொல்லி இந்த விதைகள் விழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. Bye bye.